பெரியார் கேள்வி கேட்க கற்றுக் கொடுத்தார். அண்ணா பேச கற்றுக் கொடுத்தார். கலைஞர் சிந்திக்க கற்றுக் கொடுத்தார். நம்ம இளந்தலைவரும் நம் ஸ்டாலின் ஐயாவும் நம்மளுக்கு நல்ல வழியில் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம ஏன் கேள்வி கேட்கல? நம்ம ஏன் சிந்திக்கல? நம்ம குழந்தைகளுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கணும். நம்ம பயனடைஞ்சத நம்ம என்ன பயனடைஞ்சோங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம இந்த நிலைமையில இப்ப இந்த மாற்றம்னு தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அந்த மாற்றத்தை மாறிட்டு இப்ப நம்ம நின்று இருக்கிறோம். அது நம்மளுக்கு தேவையே வந்திருக்காது. மனசு குமுறுது. குழந்தைகளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இத்தனை நாள் நம்ம அனுபவிச்சத நம்ம குழந்தைங்க அனுபவிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் மனசுல இருக்குது. ஒரு பெண் குழந்தைய பெற்றிருக்க ஒரு அம்மாவா நானு வெளியில குழந்தைய அனுப்புறதுக்கு பயமா இருக்குது. இது எங்க போய் முடியும்? நம்ம இனி இருக்க பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம எதனால நம்ம இங்க நிக்கிறோம், திராவிடம் நம்மளுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிற நம்ம சொல்லியே கண்டிப்பா கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வீட்டுல டிஸ்கஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளோட ஃபியூச்சர் நம்ம கையில இருக்கும். நம்மளுக்கு ஏத்த ஆட்சி நம்ம கிட்ட இருக்கும். திராவிடம் வெல்லட்டும். ஆதவர்ஜி என்ன சொல்லியிருந்தாருன்னா, வர உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு மேயர் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார் ஆதவர்ஜினா சார், நீங்கள் நோட் பண்ணி வச்சாங்க. கவுண்டமலை சட்டமன்ற தொகுதியில் அசோகபுரம் ஊராட்சியில் நான் நிற்பேன். உங்கள் வேட்பாளர் நிப்பாட்டுங்க, எதிர்த்து நான் ஜெயிச்சு காட்டுறேன். அடுத்தது விஜய் சார் அவர்களுக்கு, விஜய் எப்படிதான் முதலமைச்சர் ஆனாருன்னு கேட்டால் சினிமா பாடல்கள் மூலியமாக முதலமைச்சர் ஆனன்னு சொன்னாங்க. என்ன பாடல்னு கேட்டால், பல்லு முளைச்சா அடப்புட்டி பாலு பிள்ளைக்கு, அந்த வகையில் நான் யோக காரண்டி. இந்த பாடல் மூலியமாக தான் விஜய் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. வேற எந்த காரணம் கிடையாது. பொது வாழ்க்கையில் போராடினது, ஈழத்தமிழர் படுகொலையப்ப வெறும் 500 ரூபா ரசிகர் மன்றம் சார்பாக தராரு. எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. தலைவர் மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான், இந்த மேடையில் நின்று பேசக்கூடிய தெம்பை திராணிய வாங்கி கொடுத்த மண் இந்த திராவிட மண். எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆட்சியில் இருக்குது நீங்கள் தான். எந்த வகையிலும் திமுக காரணம் கிடையாது. எல்லாமே நீங்கள் சொல்லதான். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் அனீஷ். நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்சி மீட்டப் இப்போ தான் முடிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு அவ்வளோ அருமையான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் தான். இப்போ 1000-1500 ரூபாய்க்கு நம்ம கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இல்லாமல் இது ஒரு கோமாளித்தனமான கூட்டமாக இல்லாமல் ஒரு கொள்கையான கூட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எனக்கு கலைஞர் ஐயா சொன்ன ஒரே ஒரு கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு இது அற்புதமாக பொருந்தும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திறமையற்றவன் ஜொலிக்கிறான் என்றால் இதை நீ எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற காற்றில் பேப்பரும் பறக்கும் பறவையும் பறக்கும், காற்று நின்ற பின்று தான் தெரியும் பேப்பர் எது பறவை எது என்று. இதையே ஒரு விழாவில் மாற்றி சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பருங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. அதனால் அடிக்கிற காத்தில் காகிதமும் பறக்கும் காகமும் பறக்குங்கிறது பா விஜய்க்கு ஒரு திருத்தமாக சொல்லியிருப்பார். அது இப்போ இருக்கிற சா விஜய்க்கு பொருத்தமாக இருக்குது. இதை சொன்னால் தவேகா நண்பர்கள் வருத்தமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அரசு முழுக்க நம்மளுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு உண்மையான செயல்படுங்க. நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவன் பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் இன்சியல் வைக்கிற மாதிரி. அதனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த எழுச்சி இந்த இடத்துல இந்த தீ பரவட்டும்ங்கிற இந்த தீ இங்கே முடியாது. இந்த தீ கண்டிப்பாக தொடரும். நாங்கள் மீண்டு வருவோம். மீண்டும் எங்கள் திமுக வரும். நன்றி. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், VCK இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண